நிறைய பெண்களுக்கு காரணமே இல்லாமல் உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே போதா, பல மாதங்களாக பீரியட்ஸ் வரல, மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, முகத்தில் அன்வான்ட் ஹேர் க்ரோத் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இல்லைங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். இதை நீங்கள் பயன்படுத்தும் போது இது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டா ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பெண்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தாங்க இந்த பிசிஓடி. வருஷக்கணக்கில் இந்த பிசிஓடி பிரச்சனையினால் அவதிப்படக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்கும். இப்போல்லாம் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரக்கூடியவங்க டீனேஜில் இருக்கிறவங்களே நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. டீனேஜில் இருக்கும்போதே இந்த பிசிஓடி ஸ்டார்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் இர்ரெகுலர் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது, வெயிட் கெயின் ஆகுது, முகத்தில் நிறைய ஹேர் க்ரோத் ஏற்படுது, ஹேர் ஃபால் அப்படின்ட்டு நிறைய இந்த ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு உடம்புல அடுத்தடுத்து. இது ஆரம்பத்திலே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்க. இது நிறைய பேருக்கு, பெண்கள் நிறைய பேருக்கு திருமணமான பிறகு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா உடல் பருமன் இன்னும் அதிகமாகிட்டே போகும். அதுக்கப்புறம் மெனோபாஸ் டைமில் நீங்கள் இருக்கக்கூடிய பெண்கள்னால் உடலில் நமக்கு கிடுகிடுன்னு வெயிட் கெயின் ஆகும். நம்ம என்ன பண்ணுவோம்னா டயட்டில் இருந்துக்கலாம் அப்படின்லாம் நினைப்போம். ஸோ இந்த ஃபுட்டு சாப்பிட்றேன், எனக்கு வெயிட் லாஸ் ஆகவே இல்லையே, இல்லை இந்த ஃபுட்டை மாற்றி சாப்பிட்றேன், என்னென்னவோ நம்ம நினைப்போம். ஆனால் இந்த பிசிஓடி இஷ்யூ என்ன பண்ணுதுன்னா நம்ம உடலில் இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் உடல் எடையை அதிகரிக்கிறது, ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுத்துறது, சருமத்தில் ஒரு ட்ரைனஸ், உங்களுடைய ஸ்கின் எப்போவுமே ஒரு ட்ரையாக இருக்கிற மாதிரியே இருக்குதே, முகத்தில் இப்போல்லாம் ரீசண்டாக தாங்க இப்படி வருது, அங்கங்கே கருமை நிற புள்ளிகள் ஏற்படுறது, மங்கு பிரச்சனை ஏற்படுறது, இது எல்லாமே நமக்கு ஏற்படும். ஸோ இதை சரி செய்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம்? இந்த பிசிஓடி சரியாகிறதுக்கு என்னங்க பண்ணலாம்? ஏன்னா சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் இருக்குது. ஸோ பெண்களுக்காகவே மகளிர் மருத்துவம் அப்படின்னு சித்தர்கள் நிறைய விஷயங்களை நமக்காக சொல்லியிருக்காங்க. நம்ம பயன்படுத்திய சில விஷயங்கள், அதாவது நம்ம ரெகுலராக நம்ம கிளினிக்கில் கொடுத்து அதை பெண்கள் எடுத்துகிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சில மூலிகைகள் என்னன்னு நான் சொல்கிறேன், ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதனோட அந்த உணவு முறை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உணவு முறையில் சிம்பிளான ஒரு விஷயம், எப்போவுமே இந்த முளைக்கட்டிய பயிறு வகைகள்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதில் இந்த முளைக்கட்டிய இந்த பயிறு, அதாவது பச்சை பயிறு தாங்க ஈஸியாக முளைக்கட்டி வெளியில் வந்துடும். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாள் ஊற போடுறோன்னா, ஒரு நாள் கூட வேணாம், ஒரு 5 to 6 hours நீங்கள் பயிறு தண்ணியில் நல்லா நனைய போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி வடிச்சிட்டு வச்சிங்கனாவே திரும்ப ஒரு 5 hours அது முளைக்கட்டி வந்துடும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம். இது எப்படிங்க பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்கள் எடுத்துக்கலாம்? இதுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட், ரொம்ப குயிக்காக நமக்கு ரிசல்ட் இருக்குமா அப்படின்லாம் நீங்கள் நிறைய பேர் யோசிக்கிறீங்க. கண்டிப்பாக. ஏன்னா இந்த உணவு முறையோட இந்த முளைக்கட்டிய பயிறு நீங்கள் எடுத்துக்கும்பொழுது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க. இதனோட இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்ன சேர்க்க போகிறீங்கன்னா வெந்தயம். முளைக்கட்டிய வெந்தயமும் இதனோட சேர்த்துக்கோங்க. இப்போது பச்சை பயிறு ஒரு கைப்பிடி அளவு முளைக்கட்டிய பச்சை பயிறு நீங்கள் அதில் போடுறீங்கன்னா அதனுடைய ஒரு 1/2 teaspoon அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஸோ ரெண்டுமே முளைக்கட்டி நீங்கள் பயன்படுத்தும்போது அதுவும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபேஷியல் ஹேர் க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரீங்க. அப்போ எல்லாருக்குமே நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கா, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கா, இல்லை நீங்கள் ரீசெண்ட்லி ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்களா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போது நமக்கு ரைட் ஆர் லெஃப்ட் ஓவரியில் இந்த பாலிசிஸ்ட் நிறைய இருக்குது, சிஸ்ட் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறது. நிறைய இதனோட சேர்த்து பைலேட்ரலாகவும் இன்னும் நிறைய பேருக்கு இருக்குது. ரைட் சைட்லேயோ லெஃப்ட் சைட்லேயோ இருக்கலாம், இல்லை 2 ஓவரிஸ்லையுமே இந்த சிஸ்ட் நிறைய இருக்கலாம், நீர்க்கட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு எக் ரிலீஸ் ஆகாமல் அது தடுக்க ஆரம்பிச்சிடும். இதுலேருந்து செக்ரேட் ஆகக்கூடிய சில என்சைம்ஸ் என்ன பண்ணும், நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஈஸ்ட்ரோஜன் லெவலை சப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு நம்ம உடல் பருமனாகிறது, முகத்தில் நிறைய அன்வான்ட் ஹேர் க்ரோத், ஹிர்சுட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன் ஏற்படுறதான் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போது இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் இதுக்கு நம்ம எந்த மாதிரியான சிகிச்சைகள் எடுக்கலாம்னா இந்த முளைக்கட்டிய பச்சை பயிறு ஒரு மிக சிறந்த ஒரு உணவாக இருக்கும்.
இதனோட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வெந்தயமும் இதனோட சேர்த்துக்கோங்க. ஸோ பச்சை பயிறு, வெந்தயம், முளைக்கட்டி இதை எப்படி பயன்படுத்தலாம்னா லைட்டாக கொஞ்சமாக ஸ்டீமில் வச்சு எடுத்துக்கோங்க, ஆவியில் வேக வச்சு ரெண்டுமே எடுத்துக்கோங்க. இதை அப்படியே பச்சையாக சாப்பிடலாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு வயிறு உப்புசம் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு நாள் சாப்பிட்லாம், 2 நாள் சாப்பிட்லாம், தொடர்ந்து நீங்கள் பச்சையாக எடுக்க முடியாது. அதனால் இது ஆவியில் அப்படியே வேக வச்சு எடுத்துகிட்டு இதனோட கொஞ்சம் நீங்கள் தேங்காய் துருவலோ, வெல்லம், ஏலக்காய் பொடி சேர்த்து கூட சாப்பிட்லாம். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். கருப்பட்டி சேர்த்து சாப்பிடும்பொழுது உங்கள் உடலுக்கு அவ்வளவு ஆரோக்கிய நன்மைகளை தருது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த கருப்பட்டியை சேர்த்து இதனோட கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து தேங்காய் துருவலை சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலுக்கு மொத்த ஆற்றலும் இதில் கிடைக்கும். ஸோ ப்ரோட்டீன், ஃபைபர், ரிச் ஃபைபர் இது. அதே மாதிரி உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பிசிஓடி இருக்கிறவங்க வாரத்துக்கு 4 முறையாவது இந்த முளைக்கட்டிய பச்சை பயிரோட கொஞ்சமாக வெந்தயமும் முளைக்கட்டி எடுத்துகிட்டே வாங்க. இதில் ஸ்பெஷலாக நம்ம சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா டெய்லி இந்த ஜூஸ் குடிச்சிட்டே வாங்க. பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறந்தது அப்படின்னா மாதுளை. ஸோ இந்த மாதுளை ஜூஸ் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வாங்க. ஸோ உடலில் இருக்கக்கூடிய, அதுவும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், மாதுளையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம இதய தசைகளுக்கு நல்லது, கர்ப்பப்பை சுவர்களுக்கு நல்லது. நிறைய பேருக்கு இந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் இருக்கும். ஸோ எண்டோமெட்ரியம் திக்னஸ் இருக்கிறதுனால பீரியட்ஸ் டைமில் கிளாட்டாக ப்ளீடிங் ஆகுது. ஸோ இந்த பிசிஓடி இருக்கிற பிரச்சனைனால பார்த்திங்கன்னா 3 months ஒன்ஸ் தான் பீரியட்ஸ் வருது, அதுவே கிளாட்டாக வருதுங்க அப்படின்லாம் சொல்வீங்க. இன்னும் ஒரு சிலர் என்னென்னா ஒரு 2 hours கம்ப்ளீட்டாக ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆகிடும் அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கி எவ்வளோ பேர் யூட்ரஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க, ஹிஸ்டெக்டமி அப்படின்னு சொல்கிற இந்த சர்ஜரி பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் பெண்களுக்கு நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் வேணும். உங்களுக்கு நிறைய பெண்களுக்கு பார்த்தோம்னா எண்டோமெட்ரியம் திக்னஸ் இது இருக்கலாம், இல்லை பிசிஓடி பிரச்சனை இருக்கலாம், அடினோமயோசிஸ் கண்டிஷன், பல்கி யூட்ரஸ் இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன் காரணமாக தான் யூட்ரஸ் நமக்கு வீங்க ஆரம்பிக்குது. இது சரியாகணும்னு நீங்கள் மாதுளை ஜூஸ் ரெகுலராக எடுத்துக்கலாம், பைனாப்பிள் எடுத்துக்கலாம். இதனோட சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த லோத்ரா மரப்பட்டை, அசோக மரப்பட்டை, மாவிலங்கப்பட்டை, மருதம்பட்டை, இந்த மாதிரி துவர்ப்பு சுவையுள்ள மரப்பட்டைகளை சேர்த்து செய்யக்கூடியது குமரி கஷாயம். சித்த மருத்துவத்தில் முக்கியமான ஒரு மருந்து. நம்ம கிளினிக்லேயும் அது நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த குமரி கஷாயம் எடுக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால் அந்த கட்டிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதிகமான உதிரப்போக்கு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருங்க. ஸோ அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் இருந்தாலும் அது நார்மல் லெவலுக்கு ரீச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உணவு முறை ரொம்ப முக்கியம். இந்த மருந்துகள் நான் சொன்ன அந்த குமரி கஷாயத்தோட முளைக்கட்டிய பயிரும் நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க. பிசிஓடி இருக்கிறவங்க கூடிய விரைவில் குணம் பெறலாம். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.